வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் மீண்டும் உச்சம் தொட்ட தேங்காய் விலை. ஆசிரியர்களின் ஆர்ப்பாட்டத்தால் கல்வி அமைச்சில் பதட்டம். மட்டு மரக்கறி வியாபாரி காயங்களுடன் சடலமாக மீட்பு. அம்பாறையில் விசேட அதிரடிப்படையினரின் திடீர் நடவடிக்கை, இளைஞன் கைது. தேசிய கல்வியியல் கல்லூரியில் மாணவி உயிர்மாய்ப்பு, கல்வி அமைச்சின் தீவிர விசாரணை. தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டில் நிலவும் உப்பு பற்றாக்குறைக்கு மத்தியில் தற்போது தேங்காயின் விலையும் அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது நுகர்வோர் முன்னணி குறித்த விடயத்தினை தெரிவித்துள்ளது. அதன்படி தேங்காய் ஒன்று 200 ரூபாவுக்கு அதிகமான விலையில் விற்பனை செய்யப்படுவதாக அந்த முன்னணியின் தலைவர் அசேல சம்பத் தெரிவித்துள்ளார். அத்துடன் தற்போது சந்தையில் 245 ரூபாய் முதல் 250 ரூபாய் வரையில் தேங்காய் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்த வருடத்தின் மே மற்றும் ஜூன் மாதங்களில் தேங்காய் அறுவடையின் அதிகரிப்பு எதிர்பார்க்கப்படுவதாக லுணுவில தேங்காய் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் அண்மையில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தேங்காய் விலை குறைவடையும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தேங்காய் விலை அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பத்தரமுல்லையில் உள்ள கல்வி அமைச்சின் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆசிரியர்கள் குழுவொன்று வளாகத்திற்குள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பிரதான அலுவலகத்திற்குள் செல்ல முற்பட்டதை அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரிகள் தடுத்துள்ளனர். அதன் பின்னர் கல்வி அமைச்சின் தரையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். வீட்டில் தனிமையில் வசித்து வந்த குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பிரிவில் உள்ள ஜெயந்திபுரம் பிரதேசத்தில் இன்று இடம்பெற்றுள்ளது. ஜெயந்திபுரம் குமாரத்தன் கோவில் வீதியைச் சேர்ந்த 62 வயதுடைய குடும்பஸ்தரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த நபர் வீட்டில் தனிமையில் வாழ்ந்து வருவதுடன் மரக்கறி வியாபாரத்தில் ஈடுபட்டு வருகின்றவர் சம்பவ தினமான இன்று காலை வீட்டின் முன்பகுதி வாசல் கதவில் காயங்களுடன் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் வீட்டின் வெளிக்கதவை உடைத்து உள்ளே நுழைந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்தனர். அதன் பின்னர் தடயவியல் பிரிவு போலீசாரை வரவழைத்ததுடன் சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்துவதற்கு நீதிமன்ற அனுமதியை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அம்பாறை பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதியில் ஐஸ் போதைப்பொருளுடன் நடமாடிய இளைஞர் ஒருவர் கல்முனை விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கல்முனை விசேட அதிரடி புலனாய்வு பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது 26 வயது மதிக்கத்தக்க 2 பிள்ளைகளின் தந்தையான மருதமுனை பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் ஐஸ் போதைப்பொருளுடன் கல்முனை விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் இருந்து 710 மில்லிகிராம் ஐஸ் பொருள் மீட்கப்பட்டதுடன் சந்தேக நபர் உட்பட சான்று பொருட்கள் யாவும் சட்ட நடவடிக்கைக்காக பெரிய நீலாவணை மருத்துவமனையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கைது நடவடிக்கையானது கல்முனை விசேட அதிரடிப்படை முகாம் பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் RADS ரத்நாயக்கவின் வழிகாட்டுதலில் முன்னெடுக்கப்பட்டது. இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கல்முனை விசேட அதிரடிப்படையினர் மேற்கொண்டு வருகின்றனர். வயம்பு தேசிய கல்வியியல் கல்லூரியில் கல்வி கற்கும் மாணவியொருவர் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் தொடர்பில் கல்வி அமைச்சினால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வயம்பு தேசிய கல்வியியல் கல்லூரியின் விஞ்ஞான பீடத்தில் கல்வி கற்று வந்த களுத்துறை பெலிகட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த மாணவியொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த மாணவி தனது கல்லூரி விடுதியினுள் தனது உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாக பிங்கிரிய போலீசார் தெரிவித்துள்ளனர். மன உளைச்சலுக்கு உள்ளாகி மாணவி உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கலாம் என மாணவியின் பெற்றோர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். மாணவி உயிரை மாய்த்துக் கொண்டமைக்கான காரணத்தை கண்டறிய கல்வி அமைச்சினால் தீவிர விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.